சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்ற கூட்டணியிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் விலகும் என்பதை திருமாவளவன் வெளியிட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது தமிழக சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் 9 மாதங்கள் மட்டும்தான் இருக்கக்கூடிய நிலையில் கூட்டணிகள் பேச்சுவார்த்தையும் திமுகவும் சரி அதிமுகவும் சரி விறுவிறுப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வகையில் பாட்டாளி மக்கள் கட்சி தற்பொழுது பாஜகவின் கூட்டணியிலிருந்து விலகியதாக தற்பொழுது தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. திமுகவில் இணைய உள்ளதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதற்கு திருமாவளவன் கூறுவது என்னவென்றால், பாட்டாளி மக்கள் கட்சியை தான் நாங்கள் ஒட்டுமொத்தமாக எதிர்க்கிறோமே தவிர ஒட்டுமொத்தமாக வன்னியர்கள் சமுதாயத்தை நாங்கள் எதிர்க்கவில்லை. தலித்துகளும் வன்னியர்களும் ஒன்றுதான் என்பதற்கேற்ப அவரது பேச்சு சர்ச்சையையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டுமல்ல, கிட்டத்தட்ட பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி இருக்கிறது. பாஜகவுடனும் கூட்டணி வைக்க முடியவில்லை. அதே சமயம் தமிழக வெற்றி கழகத்துடனும் கூட்டணி வைக்க முடியவில்லை. வேறு வழியே கிடையாது. ஒன்று தனித்து நிற்க வேண்டும், இல்லை என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணி வைக்க வேண்டும். அப்படி திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணி வைக்குமேயானால் நிச்சயம் நாங்கள் திமுகவின் கூட்டணியிலிருந்து முழுமையாக வெளியேறுவோம் என்று திருமாவளவன் கூறியுள்ளார். அது மட்டுமல்ல, நாங்கள் இப்போது 4 எம்எல்ஏக்களை வைத்திருக்கிறோம். அது ஒன்றாக இருந்தாலும் கூட பரவாயில்லை, அல்லது 0வாக இருந்தாலும் கூட பரவாயில்லை. நாங்கள் ஒருபோதும் பாமகவிற்கு ஆதரவாக செயல்பட மாட்டோம். அவர்கள் இருக்கும் இடத்தில் நாங்கள் இருக்க மாட்டோம் என்பதை அழுத்தம் திருத்தமாக கூறிவிட்டார். ஆனால் திமுகவிற்கு தற்பொழுது தேவை புதிய கட்சிகளது கூட்டணி தான். இருந்தபோதிலும் விடுதலை சிறுத்தைகளை கைவிடக்கூடிய நிலைமை உருவாகுமா, அல்லது பாமகவை ஸ்டாலின் அவர்கள் சேர்ப்பாரா என்ற பல்வேறு சர்ச்சைகளும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. உங்களது கருத்துக்களை கூறுங்கள். இந்த சட்டசபை தேர்தலில் எந்த கூட்டணி வெற்றியடையும்? குறிப்பாக விஜய் அவர்களை சுற்றி தான் இந்த சட்டசபை தேர்தல் நகர்வதாக நம்மால் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் 15 முதல் 20% ஓட்டுக்களை 2 ஆண்டுகளில் கைவசம் வைத்திருப்பதாகவும், இதனால் அதிமுகவுடன் விஜய் அவர்கள் கூட்டணி வைத்தால் 2011ஆம் ஆண்டு எதிர்க்கட்சி அந்தஸ்தை திமுக இழந்தது போல் இந்த முறையும் இழக்க நேரிடும் என்ற தகவலும் நம்மால் பார்க்க முடிகிறது. எப்படி விஜயகாந்த் அவர்களை அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதற்கு ஜெயலலிதா அவர்கள் திட்டம் போட்டாரோ, அதேபோல் எடப்பாடி அவர்கள் திட்டம் போட்டு கொண்டிருக்கிறார். சுமார் 50 தொகுதிகள் வரை பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட்டு வருகிறது. ஆனால் விஜய் அவர்கள் இன்று வரை எந்த ஒரு சம்மதமும் தெரிவிக்கவில்லை. இதேபோல் எனதுடைய எதிரி திமுக தான் என்பதையும் கூறியிருக்கிறார். சரி, திருமாவளவன் கூறுவது சரி என்பதை கூறுங்கள்.